சார் சார் யாருன்னே தெரியல சார். புது நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. எடுத்து பேசினா நீங்க தானே மாயாவை கொலை பண்ணீங்க, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு மிரட்டாங்க சார். என்ன சொல்ற? ஆமா சார், நடந்த விஷயம் அத்தனை நேர்ல பார்த்த மாதிரி அப்படியே சொல்றான் சார். அப்படியே ஒரு நிமிஷம் அதை கேட்டு ஆடி போயிட்டேன் சார். பணம் கொடுத்த ஆதாரத்தை கொடுக்குற சொல்லி மிரட்டா சார். இப்ப நான் என்ன சார் பண்றது? சித்தப்பா இப்ப பண்ணிடலாமா? சார் திரும்ப அதே நம்பர்ல இருந்து கால் வருது சார். யோ பழனி, எடுக்காதியா? சார் எடுக்கலனா போலீஸ்ட்டு போயிருப்பான் சார். சொல்றது கேளு, அவசரப்பட்டு எடுக்க எதையாவது உளறி தொலைக்காத. கண்டிப்பா இது அமுதாவோட வேலையா தான் இருக்கு. அவ உன்னை போட்டு வாங்கறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருப்பான். நீயே போன் எடுத்து மாட்டிக்காத. இந்த பாரியா, இதுல என்னுடைய கௌரவம் அடங்கி இருக்கு. சார் ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா இருந்தா என்ன சார் பண்றது? மாட்டிப்பேனே சார். யோ யோ மரமண்டா, அந்த ரூமுக்குள்ள சிசிடிவி கேமரா இருந்துச்சா? இல்ல. அப்புறம் எப்படியா உள்ள நடந்தது அப்படியே சொல்ல முடியும்? ஒரு யூகத்துல அமுதா சொல்றதா அப்படியே சொல்றான். யோ, இதுல ஒரு குளறுபடி இருக்கு, அவசரப்படாத. யோ முதல்ல நீ பயப்படாம தைரியமா இரியா. நீயே போய் வம்புல மாட்டிக்காத. இங்க பார், நான் சொல்றது மட்டும் பண்ணு. திரும்பவும் அந்த நம்பர்ல இருந்து கால் வந்தா எடுக்காத. அது மட்டும் இல்ல, வேற ஏதாவது புது நம்பர் வந்தா கூட எடுக்காத. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? இங்க பாரியா, இங்க தலையாடிட்டு வெளியில போய் போனை எடுத்து தொலைக்காத. திரும்பவும் சொல்றேன், ஒரு பட்டி காட்டிட்டு என்னால தோக்க முடியாது. இது என்னுடைய கௌரவம் ஐயா, புரிஞ்சுதா? ஓ என்னம்மா போன் எடுக்க மாட்டான்? பயம் இல்லையோ? இப்பதான் பயம் அதிகமாயிருக்கு. வக்கீல் இதெல்லாம் நான் பண்ற வேலை இல்ல, நம்பாதன்னு சொல்லிருப்பாரு. அப்ப இனிமேல் அவன் கால் பண்ண மாட்டானா? அவன் முட்டாள் சித்தப்பா, கண்டிப்பா இப்ப பயந்து கால் பண்ணுவான் பாருங்க. வக்கீல் அமுதா வேலையா இருக்குமோ நினைச்சு கால் எதுவும் பண்ண வேணான்னு சொல்றாரு. ஒருவேளை இது உண்மையா இருந்தா அவருக்காவது போறது கௌரவமா தான் இருக்கும். இது உண்மையா இருந்தா என் உசிரில போயிடும். பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, முதல்ல அந்த ஆதாரத்தை வாங்குவோம். சொன்னல என்ன தம்பி, நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டியா? சார் நான் பணத்தை கொடுத்துறேன் சார். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த வீடியோ ஆதாரத்தை மட்டும் கொடுத்துருங்க சார். அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவு எடுத்துறாதீங்க சார். நீ நான் சொல்ற இடத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டீன்னா நான் சொன்ன மாதிரியே நடந்துக்குவேன். ஆனா ஒண்ணு, நீங்க பணத்தோட தனியாத்த வரணும். வேற ஏதாவது கோக்குமாக்கு வில்லங்க பண்ணி ஆளை கூட்டி வந்து அடிச்சு புடுங்கலாம் நினைச்ச, நான் போலீஸுக்கெல்லாம் போக மாட்டேன் சொல்ல. சோசியல் மீடியாவுல போட்டு இத பெரிய வரையிலாக்கிருவேன்.
அதுக்கு இருக்கிற பவர் எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு பணம் செலவழிச்சாலும் தப்பிக்கவே முடியாது. சார் நான் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன் சார். நான் நிச்சயமா நீங்க கேட்ட பணத்தோட வரேன். அது எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க சார். பதட்டப்படாத சொல்றேன். சரிங்க சார், வந்துடுறேன். எப்படி தங்கா மீன் கொக்கில மாட்டிக்கிருச்சே. இனிமேதான் சித்தப்பா அதை நம்ம கவனமா நழுவாம இழுக்கணும். பணத்தை கொண்டு வர பழனி கிட்ட அவன் தான் மாயாவை கொலை பண்ணாங்கிற விஷயத்த எப்படியாவது பேசி அவன் வாயாலே வாக்குமூலத்தை வாங்கணும். அத நாம போன்ல வீடியோவா எடுத்து ஆதாரமாக்கணும். சொல்லிட்டீல்ல, உன் சித்தப்ப எப்படி அசத்தான் மட்டும் பாரு. யார் இவன்? இவனுக்கு எப்படி நாம கொலை பண்ண விடியாதாரம் கிடைச்சது? முதல்ல பணத்தை கொடுத்த ஆதாரத்தை வாங்கிட்டு அப்புறமா அவன் கதையை முடிச்சிட வேண்டியதான். ஏண்டி பேப்பரை பாத்தியா? அன்னலட்சுமிங்கிற ஒரு அம்மாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு கல்யாண மண்டபத்துல கைது பண்ணி தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆமா, தினம் 1000 கொலை நடக்குது. இதுல எதை பார்க்க சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு விஷயம்னு எடுத்து காட்டுறீங்க. ஆமா, குழந்தைக்கு பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னனே, அதை ஒழுங்கா வாங்கிட்டு வந்தீங்களா? ஏ லூசு, நான் சொல்ல வர விஷயமே வேற. கொலை நடந்த இடத்துல நான் இருந்தேன்டி. என்னங்க சொல்றீங்க? அந்த கொலை நடந்த கல்யாண மண்டபத்துல தான் நான் ஏசி ரிப்பேர் பண்ண போயிருந்தேன். அப்ப அந்த கொலையை நான் தாண்டி நேர்ல பார்த்தேன். ஆமா, எதுக்காக அந்த அம்மா கொலை பண்ணாங்க? அடியே, அந்த பொண்ணை சாகடிச்சது அந்த அம்மாவே இல்ல. என்னங்க சொல்றீங்க? அப்புறம் எதுக்காக அந்த அம்மாக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க? சொல்றேன். நான் மாடியில ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தப்ப அந்த ரூம்ல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. என்னன்னு நான் ஜன்னல் வழியா பார்த்தேன். அங்க கல்யாண குளத்துல இருந்த ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அப்ப அவன் திடீர்னு கத்திய வெளியில எடுத்து அந்த பொண்ணு வயித்துல குத்தி சாகடிச்சிட்டாண்டி. அப்ப யாரோ ரூம் பக்கம் வர சத்தம் கேட்டதும் அந்த பொண்ணை தூக்கி சேர்ல உட்கார வச்சுட்டு வேகமா ஓடி போய் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். அப்புறம் உள்ள அந்த அம்மா வந்துச்சு. அந்த அம்மா தம் வயிற்றுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து, ஏண்டி ஏன் மருமக வாழ்க்கையை அழிக்க பாக்குறேன்னு முதுகுல 3 தடவை கத்தியால குத்திட்டு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம கத்தியை அங்கேயே போட்டுட்டு ஓடிட்டாங்க. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அவங்க போனதுக்கு அப்புறம் இவனும் எதுவும் தெரியாத மாதிரி போயிட்டான். நானும் அவன் கண்ணில் படாம மறைஞ்சு இருந்து வந்துட்டேன். ஏங்க, இத வெளியே எங்கேயும் உளறி கொட்டிடாதீங்க. பேசாம இருங்க. நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை எல்லாம்? நமக்கு குழந்தை குட்டிங்க இருக்கு. நீங்க ஏதாவது உளறி இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. போங்க, போய் புள்ளைக்கு பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. ஏமா அமுதா, எனக்கு ஒரு சந்தேகம். நாம எதுக்கு தனியா இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணும்? அந்த பழனி பையன் கொலைகாரன்னு நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. நமக்கு தெரிஞ்ச உண்மைய போலீஸ்ட சொல்லி நாளைக்கு அவன் பணத்தோட வர்றான் சார், நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா உண்மையான குற்றவாளியா கையோட பிடிச்சிடலாம்னு கூட்டிட்டு போனா எப்படி? என்ன சித்தப்பா பேசுறீங்க? அவன் பணம் கொடுத்து முதல்ல விலைக்கு வாங்கினதே போலீஸ தான். அதுக்கப்புறம் வக்கீல. அவன் கிட்ட இருக்கிற பணத்துக்கு அவங்க எல்லாம் விலைக்கு போயிருவாங்க சித்தப்பா. அத்தைக்காக நாம தான் ரிஸ்க் எடுக்கணும். பாசத்துக்காக விலை போற ஆள் நாம தான். ஆமாண்டா, நீ சொல்றதே சரி. நானே ரிஸ்க் எடுக்கிறேன். எங்க அக்கா உசுரை காப்பாத்த என்ன ஆனாலும் பரவாயில்ல. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாத முதா. நான் தான் உன் கூட வரேன்ல, அப்புறம் உனக்கு என்ன பயம்? இன்னும் நமக்கு 5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள பழனிக்கு எதிரான ஆதாரத்தை நிரூபிச்சு அத்தைய தூக்க கயித்துல இருந்து காப்பாத்தணும். நீ இதே கிட்டத்தட்ட நெருங்கிட்டியம்மா.
கண்டிப்பா நீ ஜெயிச்சு அந்த ஆதிகேச மூஞ்சில கரிய பூசுவ. அந்த பழனி பையில தூக்குல ஏத்தி எங்க அக்கா மீட்டி கொடுப்பேம்மா. அத்தை, உங்க பிறந்த நாள் எப்போ? யாருக்கு தெரியும்? அத்தை, நான் யாரோ பிறந்த நாளை கேக்கல, நீங்க பிறந்த நாளை தான் கேக்குறேன். நானும் அதை தான் சொல்றேன். என்ன பேசுறீங்க அத்தை? எங்க அம்மா எனக்கு பிறந்த தேதியும் சொன்னதில்ல, எனக்கு பிறந்த நாளும் கொண்டாடினதே இல்ல. என்ன சொல்றீங்க? எங்க காலத்துல இந்த கேக்கு கொண்டாடுறது இதெல்லாம் ஏதுமா? நீங்க தான் இப்ப புதுசு புதுசா ஏதோ பண்றீங்க. அத்தை, விளையாடாம சொல்லுங்க. அது எப்படி பிறந்த தேதி தெரியாம இருக்கும்? ஐயோ, சத்தியமா தெரியாதுமா. யோசிச்சு பாருங்க அத்தை. ஆ, ஒரு நாள் உங்க மாமா என்ன வெளியே கிளம்ப சொல்லி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து 2வது ஆட்டம் படத்துக்கு கூட்டிட்டு போனாரு. வீட்டுக்கு திரும்பினதும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி சட்டப்பையில மறைச்சு வச்சிருந்த வளையல என் கையில போட்டாரு. என் பிறந்த நாள் எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்? சும்மா கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஏய், நான் உனக்கே தெரியாம உன் பிறந்த நாளை தேடி கண்டுபிடிச்சேன்னு சொன்னாரு. ஆனா நான் அத பெருசா நம்பல. ஆனா அவரு எனக்கு வளையல் வாங்கி கொடுத்து அதை என் கையில போட்டு முத்தம் கொடுத்த அந்த நாள் தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. மாமா படிச்சவரு கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அம்மா, அந்த தேதி என்னன்னு சொல்லுங்களேன். அது டிசம்பர் 14. அப்போ எங்க அத்தையோட பிறந்த நாள் டிசம்பர் 14. இந்த வருஷம் அத கொண்டாடுறோம். எதுக்கு தான் இதெல்லாம்? நான் என்ன சின்ன பிள்ளையா? அதெல்லாம் இல்ல, கேக் வெட்டி கொண்டாடுறோம், அம்புட்டுதான். என்னடா செல்லம் காலண்டரே பாத்துக்கிட்டு இருக்க? அப்படி என்ன யோசனை? சித்தப்பா, டிசம்பர் 16 அத்தைக்கு தூக்குன்னு சொல்லிருக்காங்க. டிசம்பர் 14ஆம் தேதி அத்தையோட பிறந்த நாள் சித்தப்பா. ஆமா. ஏமா, எங்க அக்கா பிறந்தநாள் அதுக்கே தெரியாதப்ப உனக்கு எப்படிமா? அத்தைக்கு ஒரு வாட்டி மாமா சொல்லிருக்காக சித்தப்பா. இந்த வருஷம் முறையா அவங்க பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க இப்ப உள்ள இருக்காக. சித்தப்பா, நம்ம கண்டிப்பா இந்த வருஷம் அத்தையோட பிறந்த நாளை கொண்டாடிடணும். எப்படிமா? பர்மிஷன் கேப்போம் சித்தப்பா, எப்படியாவது கெஞ்சி கேப்போம். ஏதோ ஒரு வகையில குத்தம் செஞ்சு குடும்பத்தை பிரிஞ்சு ஜெயில இருக்கிறவங்களுக்கும் ஒரு வேளை வயிறார சாப்பாடு போடலாம்ல. நாளைக்கே நம்ம வீட்டுல சமைச்சு அதை கொண்டு போய் கோயில்ல படைச்சு ஜெயில இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கலாம். அத்தைய காப்பாத்த நம்மளோட முயற்சி ஒரு பக்கம், தெய்வத்தோட கருணை ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருத்தவங்க மனசு நிறைஞ்சு வாயால வாழ்த்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல சித்தப்பா, அந்த புண்ணியம் அத்தைக்கு வேணும் சித்தப்பா. உள்ள இருக்கிற எல்லாரும் அத்தை பிறந்த நாள் அன்னைக்கு வயிறார சாப்பிட்டா மட்டும்தான் அத்தைய மனசார வாழ்த்துவாங்கல்ல. அந்த வாழ்த்து அத்தையோட உசிரை காப்பாத்தோம்ல. ஓ மனசு போல பண்ணுமா. நாங்க என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு, செய்றோம். வெண்டைக்காய சின்ன சின்னதா நறுக்கி போடு. சரி.
வெங்காயத்தை பொடிசா நறுக்கி போடுங்க. ஆ. எங்க அக்காவுக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அத பொரியல் பண்ணனு பாத்துக்க. மாமா, இன்னைக்கு அத்தையோட பிறந்த நாள். முதல் தடவையா அவங்க பிறந்த நாளை கொண்டாட போறோம் மாமா. அதுவும் ஜெயிலுக்கு போய். அவங்களுக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் வேணும் மாமா. முக்கியமா உங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாமா. போலாமா? போலாம். வாங்கோ, நமஸ்காரம். சாமி, இன்னைக்கு எங்க அத்தைக்கு பிறந்த நாள். அவங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு அவங்க பேருக்கும் அப்படியே சாமி பேருக்கும் அர்ச்சனை பண்ணிடுங்க. பேஷா பண்ணிடலாம். அவளுடைய பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. அன்னலக்ஷ்மி, அன்னலக்ஷ்மி நாமாங்கிரஸ்ய சிம்மராசி, சிம்மராசோஜாதஸ்ய உத்திரம் உத்திர நட்சத்திரம். நட்சத்திரே சஹா குடும்பானாம் சர்வாபிட்டதாசத்தர்த்தம் சனாப்தி நட்சத்திரம் என் அத்தைக்கு முதல் தடவையா பிறந்த நாள் கொண்டாட போறேன். இந்த கொண்டாட்டம் வருஷம் வருஷம் தொடரணும். அடுத்த வருஷம் எங்க வீட்டுல வச்சு கொண்டாடணும். அவங்க நிரபராதின்னு வெளியே வரணும். அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் கடவுளே. சர்வம் ஜெயதி இதாட்சமஸ்து. பெத்தவங்களே மதிக்காத இந்த காலத்துல மாமியார் நல்லா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ண வந்திருக்கேன் பாருங்க. அந்த மனசுக்கு உங்க மாமியார் நல்லா இருப்பா. தீர்காயுஷ்மான் பவா. இதாங்க பிரசாதம். இன்னைக்கு எங்க அத்தைக்கு பிறந்த நாள். அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க எல்லாரும் வாழ்த்தணும். இந்தாங்க. எங்க பசிய போக்குற மகராசி நல்லா இருக்கணுமா? ம். இந்த நன்றி. புடி. என்னத்தா நேரமாச்சு, அக்கா பக்கம் போலாமா? மாமா, இது இத அக்கா, நான் எடுத்து வச்சுக்கிறேன் அக்கா. அவனே சரி, இருக்கான்ல. சரி. வாமா போலாம். வாங்க. வாமுதா. பர்மிஷன் இல்லாம அப்படியெல்லாம் பார்க்க முடியாதுமா. அதுவும் இல்லாம அவங்க தூக்கு தண்டனை கைதி. அவங்கள பார்க்கவே அனுமதி இல்ல. இதுல பிறந்த நாள் கொண்டாட போறேன்னு சொல்றீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. அவங்களோட வழக்குல இன்னும் எந்த தீர்ப்புமே சொல்லல. கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்களும் அவங்கள குற்றவாளின்னு சொல்றத என்னால ஒத்துக்கவே முடியாது. அவங்க நிரபராதி, எந்த தப்பும் பண்ணாதவக. சட்டம்தான் தவறானவங்களோட தூண்டுதலோட அவங்கள தப்பா புரிஞ்சிட்டு இருக்கு. நீங்களும் அவங்கள அப்படி நினைக்காதீங்க. என்னம்மா பண்றது? நானும் இந்த சட்டத்துக்குள்ள தானே வேலை பார்க்கறேன். அது என்ன சொல்லுதோ நானும் அதைத்தானே கேட்க முடியும். நீங்க மேல போட்டிருக்கிற உடுப்பு வேணா சட்டமா இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்கும்ல, அதுக்குள்ளேயும் பாசம்லாம் இருக்கும்ல. உங்க
உங்களுக்கும் அம்மா அத்தைன்னு குடும்பமே இருக்கும்ல. அவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னைக்குமே உங்களோட அதிகாரத்துல இருந்து பார்க்காதீங்க. அடுத்தவங்க சராசரி மனுஷனோட மனநிலையில இருந்து பாருங்க.